இந்த வீடியோல நம்ம எந்த ஒரு விஷயத்த பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, BeeBox அப்படின்ற ஒரு வல்னரபிள் வெப் அப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம எப்படி செட்டப் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே. ஸோ இதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, BeeBox அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் நம்ம நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணோம். ஸோ இப்போ நீங்க கூகுள் போயிட்டு டைரக்டா நீங்க BeeBox BeeBox டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுங்க போதும். கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ரிசல்ட்ஸ் வரும். அதில் நீங்க போக வேண்டியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோ டு ஐடி செக் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகே. ஸோ அதுக்குள்ள நான் போகிறேன். இதுதான் ஆக்சுவலாக அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஓகே. இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் வந்து ஜஸ்ட் நீங்கள் டைரெக்டாக உங்களோட அப்பாச்சி சர்வர்லையோ ஏதாவது ஒரு சர்வரில் போட்டு நீங்கள் செட்டப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 15 MB தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இதுக்கு செட்டப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே. லைக் பேக் எண்டில் டேட்டா பேஸ் செட்டப் பண்ணணும், நிறைய செட்டப் பண்ண வேலையில் இருக்குது. ஓகே. அதனால் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, நீங்கள் டைரெக்டாக சர்வரையே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. BeeBox அவங்களே கொடுக்குறாங்க ஒரு சர்வர், அதையே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பேர் தான் BeeBox அப்படின்னு சொல்லிட்டு பேர். அது ஹியர் மேலே நான் கிளிக் பண்ணேன்னா இந்த பர்டிகுலர் பேஜ்க்கு என்ன ரீடைரக்ட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல நான் டவுன்லோட் பண்ண வேண்டிய ஃபைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஓகே. BeeBox 1.67 zip அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த ஃபைலை. ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபைல் நான் ஆல்ரெடி என்னோட சைடில் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஓகே. ஸோ அது வந்து ஆக்சுவலாக ஜிப் ஃபைலாக வரும். ஸோ இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஓகே. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த ஃபைலை நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டேன். அந்த ஃபைலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா BeeBoxன்னு இருக்கும். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இது எப்படி நம்மளோட விர்ச்சுவல் பாக்ஸில் செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ லெட் மீ க்ளோஸ் திஸ் ஒன் அண்ட் லெட் மீ ஓப்பன் மை இது. ஸோ ஆல்ரெடி நான் BeeBox செட்டப் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் உங்களுக்கு நான் திருப்பியும் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஐ வில் ஷோ யூ. ஓகே. ஸோ ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் கிளிக் ஆன் நியூ. ஓகே. ஸோ நியூ மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு லெட் மீ டைப் BeeBox அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த நேம் கொடுத்துக்கோங்க. எனக்கு ஆல்ரெடி அதே நேமில் இருக்கிறதுனால நான் வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா நான் சும்மா ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. பிகாஸ் ஆல்ரெடி அதே நேமில் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் நான் கொடுக்க வேண்டிய டைப் வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் அண்ட் இந்த வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் Ubuntu 32 bit நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கு 1 GB போதும். ஸோ நெக்ஸ்ட். ஸோ இதில் நான் கொடுக்க வேண்டிய ஆப்ஷன் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூசிங் எக்ஸிஸ்டிங் virtual ஹார்ட் டிஸ்க். ஓகே. நான் அதை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த எல்லோ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல நான் ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக அது வந்து இந்த மாதிரி லொக்கேஷனுக்கு வரும். ஸோ உங்களோட BeeBox எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷனுக்கு போங்க. ஸோ டவுன்லோட்ஸ் BeeBox, அதுக்குள்ளே BeeBox. ஸோ இதில் இருக்க நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைல் எடுக்கணும். ஓகே. நாட் 01 அது கிடையாது, எதுவுமே நம்பர் போட்டிருக்காது, அந்த ஃபைலை எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஓப்பன்னு கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா, எனக்கு அது வந்து இந்த இடத்துல வந்து அட்டாச்சில் வந்து ஆட் ஆகிடும். ஓகே. ஸோ அதை நீங்கள் பேர் ஞாபகமாக கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே. BeeBox அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல BeeBoxன்னு வரும். அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் சூஸ். ஓகே. ஸோ ஒன்ஸ் இது கொடுத்ததுனா உங்களுக்கு இப்படி வரும். இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் க்ரியேட். அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து உங்களோட நெட்வொர்க்கை மாற்றிக்கோங்க. ஸோ நான் நெட்வொர்க் வந்து எப்போவுமே வந்து பிரிட்ஜ் அடாப்டரில் வைப்பேன். பட் ஆனால் இது இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஆல்ரெடி நான் உங்களுக்கு OAS BWA செட்டப் பண்ணும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். அந்த நெட்வொர்க்கிங்லாம் எப்படி செட்டப் பண்ணணும், எதுக்காக நான் வந்து பிரிட்ஜ் அடாப்டரில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். ஓகே. பிகாஸ் நான் இது வந்து எப்போவுமே ரன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். எப்போல்லாம் நான் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்போ தான் ரன் பண்ணுவேன். எதுக்காக ஆக்சுவலாக அவங்க வந்து பிரிட்ஜ் அடாப்டரில் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பிரிட்ஜ் அடாப்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த பர்டிகுலர் போர்ட்டை நீங்கள் வந்து உங்களோட ரவுட்டர் மூலிமா வெளில ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. ஓகே. இந்த பர்டிகுலர் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்க போர்ட், ஏன்னா இந்த சர்வரே ஃபுல்லாக வந்து ஒரு வல்னரபிள் சர்வர் தான். ஸோ அதை நீங்கள் தெரியாமல் போர்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வெளியிலேருந்து யாராவது ஈஸியாக அட்டாக் பண்ணி உங்களோட நெட்வொர்க்கில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ அதனால் நீங்கள் பிரிட்ஜ் அடாப்டரில் போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் இதில் இருக்க போர்ட்டை வந்து வெளில ஃபார்வர்ட் பண்ணி விடாதீங்க. ஓகே. ஸோ ஓகேன்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ லெட் மீ ரன் start. Okay. So it will take some time. So இதை அப்படியே நம்ம விட்டுறலாம். Okay. So it will get loaded. ஓகே guys. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும் BeeBox. இதில் வந்து நிறைய பேர் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே போயிட்டு என்னால் வந்து கரெக்டாக அதை கிளிக் பண்ண முடியல, எனக்கு இந்த மேலே இருக்க அந்த இதை கிளிக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகே, லைக் இந்த மேலே ஒரு மாதிரி பிளாக் ஐகான் இருக்குல்ல, அந்த டிவைஸ்னு அதுக்கு பேர் கீழே ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணுறதுக்குல. ஸோ அது இது மூலிமா நம்ம கிளிக் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, என்ன தெரியுமா? உங்கள் மவுஸை அப்படியே வந்து கீழேருந்து மேலே கொண்டு போங்க. ஓகே, ஸோ இப்போ என் மவுஸ் கீழே இருக்குது, இந்த பாக்ஸ்லேருந்து வெளில இருக்குது, கீழேருந்து இப்படி மேலே கொண்டு போனீங்கன்னா இப்போ என்னால் மேலே போயிட்டு இதை கிளிக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ IF config அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இது பர்டிகுலர் டிவைஸ் ரன் ஆகிட்டு இருக்க IP பார்த்தீங்கன்னா 192.168.1.8. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் IP என்னோட சைடில் நான் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் ஆக்சுவலாக அந்த பாக்ஸ் என்னால் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. ஓகே, இது எதனால் ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னா என்னோட காலி மிஷினும் அந்த BeeBoxன்ற ஒரு மிஷினும் ரெண்டுமே ஒரே IP ரேஞ்சில் இருக்கிறதுனால என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஓகே கைஸ், ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து BeeBox செட்டப் பண்ணுறதுக்கான டெக்னிக். ஸோ இந்த BeeBoxக்குள்ளே லாகின் கேட்குது, அது லாகின் இங்கேயே கொடுத்துருக்காங்க, b/bug அப்படின்னு சொல்லிட்டு. அதான் யூசர் நேம், பக் தான் வந்து பாஸ்வேர்ட். ஸோ ஒன்ஸ் என்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே நிறைய அட்டாக் பண்ணுறதுக்கான நிறைய சினாரியோஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது கூட நம்ம நிறைய வீடியோஸில் நம்ம நிறைய லெக்சரர்ஸில் இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக நீங்கள் செட்டப் பண்ணுறதுக்கான மெத்தட். ஓகே, ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புது யூசர் கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.